தாபா ஸ்டைல்ல பீஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். புலாவ், ஜீரா ரைஸ் இதுக்கும் கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரியே இதே ஸ்டைல்ல செஞ்சா டேஸ்ட் தாபால கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன். பச்சை பட்டாணி 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இதை இப்படி உரிச்சிங்கன்னா உள்ள பட்டாணி இருக்கும். அந்த பட்டாணியை மட்டும் வெளியே எடுத்துட்டு அந்த தோலை வேஸ்ட்ல போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பட்டாணியையும் இப்படி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி தோலோட வாங்கி கிளீன் பண்ணி செய்யறப்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கடைகள்ல உரிச்சதும் இப்பெல்லாம் கிடைக்குது. உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் 1 கப் அளவு கிடைச்சது. இதை ஓரமா வச்சுக்கோங்க. இப்ப அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வேக வைங்க. இப்ப தண்ணி கொதிச்சு தக்காளி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுல 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வைங்க. இப்ப கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி அதே கடாய வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவின்னு சொல்லும் போது ஒரு திக்காவும் டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கிற மாதிரியான ரெசிபி தான் இது. கொஞ்ச நேரம் ஆனியன் லைட் ப்ரௌனா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வதங்குற டைம்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு 8 பல் பொடியா கட் பண்ணினது, வரமிளகா 2, இஞ்சி 1 துண்டு பொடியா கட் பண்ணினது, இதையெல்லாம் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வரமிளகா அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வணக்குங்க. இப்ப ரா ஸ்மெல் போயிடுச்சு. உரிச்சு வச்ச 1 கப் பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டாணியில ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்குது. அதனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணுது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலை இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க. எல்லா தக்காளியும் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 1 கப் பட்டாணிலேயே அதிக அளவுக்கு புரோட்டீன் இருக்குது. இது மசில் growthக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால பட்டாணியை வாரத்துல ஒரு முறையாவது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களோட growthக்கு ரொம்பவே நல்லது. தக்காளியோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் 2 to 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கோங்க. இப்ப தக்காளியோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் இப்ப ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போற வரைக்கும் 2 to 3 மினிட்ஸ் விட்டுடுங்க.
பச்சை வாசம் போன பிறகு மிக்ஸி ஜார்ல 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கழுவி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கெட்டியா வேணும்னா அளவா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல ஓரளவு லிக்விடா வேணும்னா கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவு சேர்த்துறோங்கிறது உங்க சாய்ஸ் தான். ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்பதான் பட்டாணி நல்லா வெந்து கிரேவியோட சேரும். வேகிற டைம் கேப்ல நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பட்டாணி வெந்துருச்சு. இதுல அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கழுவி ஊத்திக்கோங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கமகமன்னு ஸ்மெல்லோட பெர்ஃபெக்ட்டா இப்ப கிரீன் பீஸ் கிரேவி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்லா கிரேவி திக்கா இருக்கு, லிக்விடா இல்லாம பட்டாணி பெர்ஃபெக்ட்டா வெந்து சூப்பரா இருக்கு. கிரேவிய சப்பாத்தி, ரோட்டி, நான், புலாவ் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷா வச்சு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பீஸ் கிரேவிய ஹோட்டல்ல, தாபால தான் அதிகமா சாப்பிட்ருப்போம். அதனால கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஈஸியா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரியே எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டு சேம் அளவுல அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தாபால கிடைக்கிற மாதிரியே சூப்பரா இருக்கும். சமையல் புதுசா பழகுறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி வீட்ல அசத்தலாம். அவ்வளவுதான், தாபா ஸ்டைல்ல பீஸ் கிரேவி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.